ஆதவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளேடுகளில் ஓர் பார்வை நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் 2ஆம் திகதி ஆகஸ்ட் மாதம் 2021ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அடுத்த வாரங்கள் அபாயம் மிக்கவை, டெல்டாவின் மோசமான தாக்கம் ஏற்படும், சர்வதேச தொற்றுநோய் நிபுணர் பேராசிரியர் மலிக் பீரிஸ் சுட்டிக்காட்டுகிறார் என்பதாக ஓர் செய்தியும் இன்று தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அது காணப்படுகின்றது. அடுத்து வரும் சில வாரங்களில் இலங்கையில் மிக மோசமான கோவிட்-19 வைரஸ் பரவல் நிலையொன்று ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுவதாகவும், டெல்டா வைரஸ் பரவலின் மோசமான தாக்கம் ஒன்று ஏற்படலாம் எனவும் பேராசிரியர் மலிக் பீரிஸ் தெரிவித்துள்ளார். அடுத்த சில மாதங்கள் இலங்கைக்கு சவால் மிக்கதாகும். எனவே தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை துரிதப்படுத்தியாக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சுகாதார ஸ்தாபனத்தின் நோய் தடுப்பு நிபுணர்களின் மூலோபாய ஆலோசனை குழுவின் முன்னாள் உறுப்பினரும் ஹாங்காங் சுகாதார பாதுகாப்பு நிறுவனத்தின் தொற்று நோய்கள் குறித்த ஆலோசனை குழுவின் உறுப்பினருமான பேராசிரியர் மலிக் பீரிஸ் நேற்று முன்தினம் ஜூம் தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்தார். அவர் இது குறித்து மேலும் தெளிவுபடுத்துகையில், தெற்காசிய வலயத்தை பொறுத்தவரையில் கடந்த காலங்களில் கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவலின் தாக்கம் குறைவடைந்த போதிலும் மீண்டும் அதன் அதிகரிப்பை வெளிப்படுத்த ஆரம்பித்துள்ளது. பூகோள ரீதியில் இதனை அவதானிக்கும் போது நெருக்கடி நிலையொன்று உள்ளதென்பதே இதன் வெளிப்பாடாக அமைந்துள்ளது. புதிய டெல்டா வைரஸ் பரவலே இதற்கு காரணமாகும். இந்தியாவில் ஏற்பட்ட டெல்டா அலை போன்றே தற்போது இந்தோனேஷியாவையும் மோசமாக பாதிக்கும் நிலையொன்று உருவாக்கியுள்ளது. இந்த அச்சுறுத்தல் நிலை இலங்கைக்கும் உள்ளது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு சில வாரங்களில் இலங்கையிலும் இதன் தாக்கம் ஒன்று ஏற்படும் நிலையே காணப்படுகின்றது. சாதாரணமான பாதிப்பு அல்லாது பாரிய அச்சுறுத்தல் நிலையொன்றை உருவாக்கும் என்பதே வெளிப்படுகின்றது. அடுத்த சில மாதங்கள் இலங்கைக்கு சவால் மிக்கதாகும். சுகாதாரத்துறை சார் நிபுணர் என்ற விதத்தில் நாம் இதனை தெரிவித்தாக வேண்டும். அதேபோல் கோவிட்-19 வைரஸ் பரவல் நீண்ட காலத்துக்கு தாக்கத்தை செலுத்தும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு அதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். நிச்சயமாக இந்த வேலை திட்டம் சிறந்த ஒன்றாகும். இலங்கை அரசாங்கம் தடுப்பூசி ஏற்றும் வேலை திட்டத்தை சிறப்பாக முன்கொண்டு செல்கின்றனர். அதற்காக அரசாங்கத்துக்கு நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். தற்போதுள்ள நிலையில் தற்காலிக பாதுகாப்பை கருதப்படும் பிரதானமாக விடயமாக தடுப்பூசி ஏற்றிக்கொள்ளும் வேலை திட்டம் உள்ளது. மக்கள் அக்கறையுடன் தடுப்பூசிகளை ஏற்றிக்கொண்டு தமக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். தடுப்பூசி ஏற்றுவதால் எமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். நோய் தாக்கங்களிலிருந்து எம்மை பாதுகாத்து கொள்ளும் ஒரு வழிமுறையே தடுப்பூசி என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தடுப்பூசியை ஏற்றிவிட்டு சுகாதார நடைமுறைகளை பின்பற்றாது விட்டாலும் கோவிட் வைரஸ் உடலில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இப்போதும் அரசாங்கம் அது குறித்த தெளிவை மக்களுக்கு கொடுத்து வருவதாக நான் நம்புகின்றேன். அடுத்த 2 மாதங்களில் மக்கள் 2 தடுப்பூசிகளையும் பெற்றுக்கொண்டால் எம்மால் சவால்களில் இருந்து விடுபட்டு கொள்ள முடியும். அத்துடன் அடிப்படை சுகாதார வழிமுறைகளை நாம் பின்பற்றியாக வேண்டும் என்றார் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஏனைய செய்திகளாக அரசு உத்தியோகத்தர்களை பணிக்கு அழைப்பதற்கான சுற்று நிரூபம் ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு பொருந்தாது, கல்வி அமைச்சு தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. கொத்தலாவல சட்டமூலத்தை நிறைவேற்றுவதில் அரசாங்கத்துக்குள் பங்காளி கட்சிகள் கடும் அதிருப்தி என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சேர் ஜான் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் எதிர்வரும் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை விவாதத்துக்கு எடுத்து நிறைவேற்றப்படவுள்ள நிலையில் சட்டமூலத்தில் பல திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் பதியப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ள அரச பங்காளி கட்சிகள் மருத்துவத்துறையை பணத்துக்காக மாற்றும் செயற்பாடுகளில் தமக்கு உடன்பாடு இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுக்கு அப்பாற்பட்ட அதிகாரத்தின் கீழ் சர் ஜான் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகம் இயங்கும் என்ற சட்ட திருத்தத்தை அரசாங்கம் மேற்கொள்ளவுள்ள நிலையில்
அதற்கு எதிர்க்கட்சியினர் தமது கடுமையான எதிர்ப்பை முன்வைத்துள்ளனர். கடந்த 8ஆம் திகதி சட்டமூலம் சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு முதலாம் நாள் விவாதம் இடம்பெற்ற வேளையில் அதனை கடுமையாக கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் விவாதித்திருந்தனர். அரசாங்கத்தில் சிரேஷ்ட உறுப்பினர்கள் சிலரும் மறைமுகமாக எதிர்ப்பை வெளிப்படுத்தியதை அடுத்து பாதுகாப்பு அமைச்சு சார் ஆலோசனை குழு கூட்டத்தில் மேலும் ஆராய்ந்த பின்னர் 2ஆம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்நிலையில் சர் ஜான் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் எதிர்பார்த்த அளவில் மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் தற்போது ஆளும் தரப்பு உறுப்பினர்களிடையே கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது. குறிப்பாக ஆளும் தரப்புக்குள் அங்கம் வகிக்கும் பிரதான பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினர் தாம் சட்ட மூலத்தை ஆதரிப்பது குறித்தும் இன்னமும் தீர்மானம் எடுக்கவில்லை எனவும் கட்சியின் மத்திய செயற்குழுவில் ஆராய வேண்டியுள்ளதாகவும் கூறியுள்ளதுடன் கண்டிப்பாக இந்த சட்டமூலம் திருத்தங்களுக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருப்பதாகவும் கட்சியின் தலைவர் மைத்திரிபால சிறிசேன கடந்த கூட்டத்தில் வலியுறுத்தியிருந்தார். ஜனநாயக இடதுசாரி முன்னணியின் சார்பிலும் தமது கண்டனத்தை அறிக்கை மூலமாக வெளியிட்டுள்ளனர். மருத்துவ படிப்பு ஒருபோதும் தனியார் பண கொள்கையின் கீழ் சிக்கிக்கொள்ளக்கூடாது எனவும் மாணவர்கள் சுயாதீனமாக கட்டுப்பாடுகள் இல்லாது கல்வி கற்க வேண்டும் எனவும் சர் ஜான் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தில் திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் எனவும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரவின் இடதுசாரி முன்னணியினர் அரசாங்கத்துக்கு வலியுறுத்தியுள்ளனர். டி.யு. குணசேகரவின் ஸ்ரீலங்கா கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் திஸ்ஸ விதாரணவின் லங்கா சமசமாஜ கட்சி ஆகிய கட்சிகளும் சர் ஜான் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தை முழுமையாக ஆதரிக்க முடியாது என்பதை வலியுறுத்தியுள்ளனர். சட்டமூலத்தில் திருத்தங்களை முன்னெடுப்பதாக அரசாங்கம் கூறியுள்ள நிலையில் அதனை முன்னெடுக்க வேண்டும் என அவர்கள் தெரிவித்தனர். ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு சிலரும் தாம் இந்த சட்டமூலத்தை ஆதரிக்க முடியாது என்பதை ஆளும் தரப்பு கூட்டத்தில் தெரிவித்துள்ளனர். ஆகவே அரசாங்கம் இந்த சட்டமூலத்தை கையாள்வதில் நெருக்கடி நிலையை சந்திப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறு இருப்பினும் இந்த வாரம் பாராளுமன்ற அமர்வுகள் இடம்பெறவுள்ள நிலையில் ஆகஸ்ட் 6ஆம் திகதி வெள்ளிக்கிழமை முற்பகல் 11 மணி முதல் பிற்பகல் 4:30 மணி வரை சர் ஜான் கொத்தலாவல தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலம் மற்றும் குடிவரவு குடியகழ்வு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன 2வது நாள் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருப்பதாக கடந்த பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் என்பதாக அந்த செய்தியானது ஆசிரியர்களின் போராட்டங்கள் தொடர்பாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. தற்போதைய நிலை தொடர்ந்தால் ஐதேகாவுக்கு ஏற்பட்ட நிலையே அரசாங்கத்துக்கும் ஏற்படும் இராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. ஒரே நாளில் 20,000 கோடி ரூபாய் நாணயத்தாள்களை அச்சிட்ட அரசு ஆட்சியை பொறுப்பேற்க தேசிய மக்கள் சக்தி தயார், அனுரகுமார திசாநாயக்க தெரிவிப்பு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க முடியாத அரசாங்கம் அதனை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு வழிமுறையாக அளவுக்கு அதிகமாக நாணயத்தாள்களை அச்சிடுவதை பிரதானமாக கொண்டுள்ளது. அதற்கமைய தற்போதைய அரசாங்கத்தினால் இதுவரையில் 1 கோடி லட்சம் ரூபாய் நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டுள்ளன. அத்தோடு அண்மையில் ஒரே நாளில் 20,000 கோடி ரூபாய் நாணயத்தாள்கள் அச்சிடப்பட்டுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. மாகாணங்களுக்கு இடையில் முழு தளர்வு அனுமதி இல்லை, அத்தியாவசிய அரசு சேவையை கருத்தில் கொண்டு குறைந்த அளவிலான தளர்வு என்கிறார் சுகாதார பணிப்பாளர் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கொழும்பு கம்பஹா களுத்துறையில் அஸ்ட்ராஜெனேகா வழங்கப்படுகின்றது. குறுஞ்செய்தியை பின்பற்றி தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வருகை தருமாறு அறிவுறுத்தல் என்பதாகவும் ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. ஒரு வாரத்தில் 11,000 கோவிட் தொற்றாளர்கள், 300 மரணங்கள், அதிக அபாயம் மிக்க பிரதேசங்களை அறிவித்தது தொற்று நோயியல் பிரிவு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. கொழும்பு சிறுவர் வைத்தியசாலையில் கோவிட் தொற்றுக்குண்டாகிய சிறுவர்களின் எண்ணிக்கை 80 என்பதாக
ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. சர்வதேச ரீதியில் அரசை அபகீர்த்திக்கு உட்படுத்தும் முயற்சியில் சில தரப்பினர் மங்கள ஏதோ செய்ய முயற்சிக்கின்றார் என்கிறார் இராஜாங்க அமைச்சர் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாகின், இலங்கை விசேட செயலகத்திற்கு நிதி ஒதுக்கீட்டுக்கு ஐநா அங்கீகாரம் என்பதாக ஒரு செய்தியும், தீர்க்கமான நடவடிக்கைகளுக்கு முன் தள்ளுகிறது பிரிட்டன் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இலங்கையின் மனித உரிமைகள் விவகாரம் தொடர்பான விசேட செயலகத்திற்கு நிதி பெறப்பட்டிருக்கும் அதேவேளை தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்குமாறும் பிரிட்டிஷ் அரசாங்கம் கடுமையாக முன் தள்ளுகிறது. ஐநா பொதுச்சபையின் நிர்வாக மற்றும் பட்ஜெட் குழு 13 உறுப்பினர்களை கொண்ட விசேட செயலகத்தை அமைப்பதற்கு சம்பந்தப்பட்ட காலத்திற்கான நிதியை அங்கீகரித்துள்ளதாக ராஜதந்திர வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. கட்டுப்பாடுகளை முழுமையாக தளர்த்துவது நாட்டை ஆபத்துக்குள் தள்ளும் முயற்சி, சுகாதார தரப்பினர் கடும் எச்சரிக்கை என்பதாகவும் ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. நாட்டில் டெல்டா தொற்று அச்சுறுத்தலுடன் கோவிட் தொற்றாளர்கள் எண்ணிக்கை மீண்டும் அதிகரித்து செல்லும் நிலையில் பயண கட்டுப்பாடுகள் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை தளர்த்தி நாட்டை முழுமையாக திறக்க நடவடிக்கை எடுப்பது நாட்டை ஆபத்துக்குள் கொண்டு செல்லும் என்று மருத்துவர்கள் உள்ளிட்ட சுகாதார தரப்பினர் தெரிவிக்கின்றனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. நிதி பற்றாக்குறையை சமாளிக்க புதிய வெட்டு, நலனோம்பு திட்ட செலவினங்களும் குறைப்பு என்பதாக ஓர் செய்தியும், நுவரெலியாவில் ஆயிரக்கணக்கில் அணிதிரண்ட அதிபர்கள் ஆசிரியர்கள் என்பதாக புகைப்படம் தாங்கியதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. கல்வி சமூகத்தினர் எதிர்நோக்கும் சம்பள முரண்பாடு உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து நுவரெலியா மாவட்டத்தின் 5 கல்வி வலயங்களைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட அதிபர் ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை போராட்டத்தில் குதித்தனர் என்பதாக அந்த செய்தியும் புகைப்படத்துடன் காணப்படுகின்றது. 1 வருட தாமதத்தின் பின் மிலிந்த டெல்லிக்கு பயணம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. தினசரி 100 தொடக்கம் 150 மரணங்கள் அதிகரிக்கலாம், மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை என்பதாக ஓர் செய்தியும், மேலும் 67 பேர் உயிரிழந்தனர், 1555 பேருக்கு கொரோனா தொற்று என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகிறது. அரச பஸ்களை திருப்பி அனுப்பிய அரச படையினர், வடக்கு பஸ்களுக்கே இந்த நிலை என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள பிராந்திய பத்திரிகைகளான உதயன், வலம்புரி, காலைக்கதிர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், முதலில் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக இந்தியாவுடனான உறவுகளை மேம்படுத்த கொழும்பு வியூகம், டில்லி பறக்கின்றார் மொரகட என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அரசுக்கு எதிராக நுவரெலியாவில் அணிதிரண்ட அதிபர் ஆசிரியர்கள், கோரிக்கைகளுக்கு தீர்வு கோரி விண்ணதிர கோஷம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கொரோனா பெருந்தொற்று இலங்கையில் மோசமாகும் என்பதாக ஒரு செய்தியும், யாழ்ப்பாணத்தில் கொரோனாவினால் 2 இறப்பு என்பதாக ஒரு செய்தியும், வவுனியாவில் கொரோனாவினால் 1 இறப்பு என்பதாக ஒரு செய்தியும், 4500 கடந்தது கொரோனா சாவு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள வலம்புரி பத்திரிகையின் பிரதான செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால், சமத்துவம், நீதி, அமைதி மற்றும் கௌரவம் தமிழர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் இந்தியா உறுதி, இந்திய வெளிவிவகார இராஜாங்க அமைச்சர் முரளிதரன் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஆசிரியர்களின் ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டாம், ஜனாதிபதி கோட்டா உத்தரவு என்பதாக ஒரு செய்தியும், ஐதேகா நிலையே அரசுக்கு ஏற்படும், அமைச்சர் எச்சரிக்கை என்பதாக செய்தியும் நாம் ஏற்கனவே பார்த்த செய்தியாக அது அமைந்திருக்கின்றது. நுவரெலியாவில் திரண்ட கல்வி சமூகத்தினர், ஆசிரியர் கொத்தணி ஏற்படும் என சுகாதார தரப்பு விசனம் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து காலைக்கதிர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஆசிரியர்கள் வர வேண்டும், மாணவர்கள் வர வேண்டாம், கல்வி அமைச்சு இப்படி அறிவுறுத்தல் என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. எகிரும் தொற்றாளர் தொகை நேற்று 2490 பேர் அடையாளம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது.
மேலும் 67 பேர் உயிரிழப்பு, 4500 தாண்டியது சாவு என்பதாக ஓர் செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியாக அதிபர் ஆசிரியர்களினால் முன்னெடுக்கப்படும் வேலைநிறுத்த போராட்டம் தொடர்பில் இன்றும் அமைச்சரவையில் கலந்துரையாடல்கள் இடம்பெறவுள்ளதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அடுத்து டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியாக உலக புகழ்பெற்ற வைராலஜி பேராசிரியர் மலிக் பீரிஸ் வரும் மாதங்களில் இலங்கைக்கு கோவிட் அச்சுறுத்தலை விடுத்துள்ளார். இதனை கவனத்தில் எடுத்துள்ள இலங்கை சுகாதார சேவைகளின் பணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் கோவிட் தொற்றினை மக்கள் நினைத்தால் மட்டுமே கட்டுப்படுத்த முடியும் என தெரிவித்துள்ளார் என்பதாக இன்றைய தினம் வெளியாகியுள்ள டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியானது அமைந்திருக்கின்றது. அடுத்து மலையக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் நுவரெலியாவில் ஆசிரியர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம் என்பதாக நேற்றைய தினம் இடம்பெற்ற போராட்டம் தொடர்பிலேயே மலையக செய்திகளின் பக்கத்தில் வெளியான பிரதான செய்தியானது காணப்படுகின்றது. அதிபர்கள் ஆசிரியர்களின் கவன ஈர்ப்பு போராட்டம் நேற்று நுவரெலியாவில் நடைபெற்றது. நேற்று காலை 11 மணியளவில் நுவரெலியா காமினி தேசிய பாடசாலைக்கு முன்பாக ஆரம்பமான கவன ஈர்ப்பு போராட்ட பேரணி நுவரெலியா பதுளை பிரதான வீதி ஊடாக தர்மபால சுற்றுவட்டம், நுவரெலியா பிரதான வீதி, லோசன் வீதி, எலிசபெத் வீதி வழியாக நுவரெலியா நகரின் பிரதான தபாலகத்திற்கு முன்பாக வந்தடைந்தது. பின்பு அங்கு எதிர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கந்தப்பள்ளை, ராகலை, உடப்புசலாவ, வலப்பனை, நானோயா, அக்கரப்பத்தனை, டயகம, தலவாக்கலை, கொட்டகலை, ஹட்டன், மஸ்கேலியா, பொகவந்தலாவை, லபுக்கலை, ரம்பொடை ஆகிய பகுதிகளில் இருந்து வருகை தந்திருந்த அதிபர்களும் ஆசிரியர்களும் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் என்பதாக அந்த செய்தியானது காணப்படுகின்றது. ஹங்குராங்கத்தவில் இஷாலினிக்கு நீதி வேண்டி போராட்டம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. கொட்டகலை, போகாவத்தை நகரத்தில் கவன ஈர்ப்பு போராட்டம் என்பதாகவும் அந்த செய்தியானது காணப்படுகின்றது. இஷாலினியின் மரணத்தின் குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை வழங்க வேண்டும், டயகமவில் போராட்டம் என்பதாக ஒரு செய்தியும், கொட்டகலையில் வாகன விபத்தில் ஒருவர் பலி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இந்திய செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் தமிழக சட்டசபையின் 100ஆண்டு விழா கொண்டாட்டம், மறைந்த கருணாநிதி உருவப்படத்தை ஜனாதிபதி இன்று திறந்து வைக்கிறார், பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. திருவிழாக்களில் மக்கள் பங்கேற்க தடை, கோவில்கள் மூடப்பட்டதால் பக்தர்கள் ஏமாற்றம் என்பதாக ஒரு செய்தியும், தமிழகத்தை இழந்த வழிபாட்டு தலங்கள் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து உலக செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் துருக்கியில் வேகமாக பரவும் காட்டுத்தீ, பலியானவர்கள் தொகை 6ஆக உயர்வு என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. துருக்கியில் பரவி வரும் காட்டுத்தீயில் சிக்கி 2 வன பணியாளர்கள் உயிரிழந்ததை அடுத்து அந்த காட்டுத்தீயால் பலியானவர்களின் தொகை 6ஆக உயர்ந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சு தெரிவிக்கின்றது என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. பிரான்சில் கொரோனா விசேட சுகாதார அனுமதி அட்டைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம், போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மோதல் என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. ஆப்கானிஸ்தானில் விமான நிலையத்தின் மீதான ஏவுகணை தாக்குதல்களில் ஓடுபாதைக்கு சேதம், விமான சேவைகள் அனைத்தும் ரத்து என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது. அடுத்து இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் அவதானம் செலுத்தினால் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக பொறுப்புக்கூறல் குறித்த அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ற தலைப்பில் வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய தினம் வெளியாகியுள்ள ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் சர்வதேச மனிதாபிமான சட்ட மீறல்கள் என்பவற்றினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்க பொறிமுறையை மேற்கொண்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்டு வருகின்ற போதிலும் கூட அந்த விடயம் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. அந்த விடயம் தொடர்ந்தும் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டே வருகின்றது. இந்த சூழலில் அரசாங்கமானது உலக ரீதியில் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இலங்கையின் சட்ட கட்டமைப்புக்கு உள்ளாகும் வகையில் இந்த பொறுப்புக்கூறல் பொறிமுறையை முன்னெடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும் இந்த விடயத்தில் அரசாங்கம் ஐக்கிய நாடுகள் சபையுடன் இணைந்து செயற்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்திருக்கின்றது என்பதாக
இன்றைய தினம் வெளியாகியுள்ள வீரகேசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பாக தடுப்பூசி வழங்கல் பூர்த்தியடைந்ததும் பாடசாலைகளை திறக்க வேண்டும் என்ற தலைப்பில் இன்றைய தினம் வெளியாகியுள்ள தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது அமைந்திருக்கின்றது. அரசு ஊழியர்களை இன்று திங்கட்கிழமை முதல் கடமைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை தடுப்பூசி போடப்படுவதும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. நீண்ட காலம் பாடசாலைகளுக்கு செல்ல முடியாத நிலைமை பிள்ளைகளின் வளர்ச்சி உள ஆரோக்கியத்தில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாடசாலைகளை ஆகஸ்ட் செப்டம்பர் பகுதியில் ஆரம்பிக்க முடியும் என்று அரசாங்கம் சமீபத்தில் அறிவித்திருந்தது. அதேவேளை அதிபர்கள் ஆசிரியர்கள் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறும் குத்தலாவல தேசிய பல்கலைக்கழக சட்ட மூலத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி நாட்டின் பல பாகங்களிலும் எதிர்ப்பு போராட்டங்கள் இடம்பெறுகின்றன. இப்பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வுகள் எட்டப்பட்டால் மட்டுமே பாடசாலைகள் உட்பட கல்வி நிறுவனங்கள் மீண்டும் செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்று எதிர்பார்க்க முடியும் என்பதாக தினக்குரல் பத்திரிகையின் ஆசிரியர் தலைப்பானது காணப்படுகின்றது. அடுத்து இன்று தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரம் தொடர்பில் அவதானம் செலுத்துவோமாயின், சீனா இலங்கைக்கும் இலங்கை சீனாவுக்கும் தொடர்ச்சியாக ஆதரவுகளை வழங்குவது போல் இன்றைய தினம் வெளியாகியுள்ள கேலி சித்திரமானது அமைந்திருக்கின்றது. இவைதான் இன்றைய தினம் வெளியாகியுள்ள பத்திரிகைகளின் பிரதான செய்திகளாக காணப்படுகின்றன. மீண்டும் இன்றைய நாளேடுகளின் ஓர் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.